சென்னை போயஸ் தோட்டத்தில் நடிகர் ரஜினிகாந்த் அங்குள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்திருக்கிறார். காலை முதல் 7 மணி முதல் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் வரிசைகளில் நின்று தங்களது வாக்கினை பதிவு செய்து வருகிறார்கள். இதேபோல அரசியல் கட்சி தலைவர்கள், திரையுலக பிரபலங்கள் மற்றும் பல்வேறு பிரிவினர் தங்களது வாக்குகளை பதிவு செய்து வருகிறார்கள். அந்த வகையில் சென்னை போயஸ் தோட்டத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் நடிகர் ரஜினிகாந்த் தனது வாக்கினை பதிவு செய்திருக்கிறார். அவர் வீட்டிலிருந்து புறப்படுவதற்கு முன்பதாக புறப்படுவதற்கு முன்பாக அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். வாக்களிப்பதுதான் அனைவருக்கும் கௌரவம், மரியாதை. வாக்களிக்காமல் இருப்பது கௌரவம் இல்லை, மரியாதையும் இல்லை. எனவே அனைவரும் தவறாது தங்களது வாக்களை பதிவு செய்ய வேண்டும் என்று அவர் அந்த செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டுவிட்டு போயஸ் தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்திருக்கிறார். அவர் வாக்குச்சாவடிக்கு வந்த அந்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம். இப்பொழுது வாக்குப்பதிவு செய்துவிட்டு அவர் புறப்படுகிறார். தன் வாக்குப்பதிவு செய்ததன் அடையாளமாக தனது கை விரலில் மை வைக்கப்பட்டிருப்பதை அவர் உயர்த்தி காட்டிவிட்டு செல்கிறார். செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அவரிடம் பல கேள்விகள் கேட்கப்பட்டன. ஆனால் எல்லா கேள்விகளுக்கும் அனைவரும் வாக்களியுங்கள், வாக்களிக்க வேண்டியது அவசியம் என்பதை அவர் வலியுறுத்தி சொல்லியிருந்தார். அந்த வகையில் அவரும் காலை முதல் ஆளாக வரவில்லை என்றாலும் கூட காலையில் நேரத்திலேயே அவர் தனது வாக்கினை பதிவு செய்திருக்கிறார். அந்த வகையில் பார்த்தால் நடிகர் அஜித் தனது முதல் ஆளாக தனது வாக்கினை பதிவு செய்தார் என்பதை நாம் பார்த்தோம். அதேபோல வேறு பல திரையுலக பிரபலங்களும் கூட தங்களது வாக்குகளை பதிவு செய்தார்கள். இதற்கு முன்பு கூட சரத்குமார், ராதிகா, கார்த்திக், சிவகார்த்திகேயன் போன்றோர் தங்களது வாக்குகளை பதிவு செய்தார்கள். அதேபோல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சேலம் சிலுவம்பாளையத்தில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். சிதம்பரம் முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் தனது வாக்கினை பதிவு செய்தார். அதேபோல பல்வேறு தொகுதியில் கூடிய வேட்பாளர்களும் கூட தங்களது வாக்குகளை பதிவு செய்தார்கள். குறிப்பாக அந்த தென் சென்னை தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் மூவருமே அவரவர் வாக்குச்சாவடியில் அந்த வாக்குகளை பதிவு செய்த காட்சிகளை பார்த்தோம். அந்த வரிசையில் தற்போது நாம் இந்த ரஜினிகாந்த் தனது வாக்கினை பதிவு செய்கிற அந்த காட்சியை தான் நாம் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.